மனிதர்களான நம்ம வாழ்ற இந்த பூமி உருவாகி கிட்டத்தட்ட 4.54 பில்லியன் ஆண்டுகள் ஆச்சு. இந்த பூமியில பல உயிரினங்கள் வாழ்ந்து அழிஞ்சு போச்சு. ஆனா மனித உருவான காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தன்னை எப்படி பாதுகாத்துக்கலான்னு அடுத்தடுத்த நவீன கட்டத்துக்கு மாறி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்க இந்த காலத்துல சயின்ஸையும் மிஷினையும் வச்சுமே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட மர்மமான இடங்களும் இந்த பூமியில இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு சரியான தீர்வையும் ஆராய்ச்சியாளர்களால் கொடுக்க முடியல. அப்படி ஆராய்ச்சியாளர்களாலேயே தெளிவான விளக்கம் தர முடியாத 10 மர்மமான இடங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்கள் போகிற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம முதல்ல பார்க்க போகிற பிளேஸோட பேர் வெனிஸ்லாவில் இருக்கிற லேக் மரக்கைபா அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ் தான். ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா இந்த லேக் மரக்கைபா அப்படிங்கிற இடத்துல 250லேருந்து 300 நாட்கள் தொடர்ந்து மின்னல் மின்னுமாம். ஒரு இரவுல மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட மின்னல்கள் ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க மர்மமான விஷயம் என்னன்னா மின்னல் தாக்குதல் அப்படிங்கிறது 400 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. இதுல சில நேரம் சத்தமே இல்லாமலும் இடி மின்னல்லாம் வருதாமா. பூமியில எந்த ஒரு இடத்துலயும் இல்லாத மின்னல் தாக்குதல் இங்க மட்டும் எப்படி இவ்வளவு அதிகமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களே குழம்பி போயிட்டாங்க. இது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சில ஆண்டுகளா இருந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தியரி ஒன்று முன்வைக்கிறாங்க. அது என்ன தியரினா இந்த லேக்ல இருந்து மேல வர சூடான காத்தும் பக்கத்தாடி இருக்க குளிர்ந்த மலையில இருந்து வர காத்துமே இது ரெண்டும் சேர்ந்து கூடவே மீத்தேன் வாயும் இதெல்லாமே கலந்து ஏற்படுற மின்னல் தாக்குதல் தான் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஒரு நாள் கூட இடைவிடாம 400 ஆண்டுகள் தொடர்ந்து எப்படி இப்படி மின்னல் தாக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. அடுத்ததா பார்க்க போற இந்த இடத்தோட பேரு டெவில்ஸ் கெட்டில். இந்த இடத்த பார்க்கறதுக்கு 2 வாட்டர் ஃபால்ஸ் தனித்தனியா கீழே விழுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது யூஎஸ்ஏவில் இருக்கிற ஜட்ஜ் சிஆர் மேக்னி ஸ்டேட் பார்க் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த 2 அருவியில ஒரு அருவி மட்டும் ப்ரூலே அப்படிங்கிற ஆத்துல கலந்து போயிருது. ஆனா இந்த ஒரு அருவி மட்டும் பாறையில மோதி ஒரு குழிக்குள்ள போயிருது. இதுல மர்மமான விஷயமே என்னன்னா இந்த குழிக்குள்ள விழுகிற கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி இந்த ஆத்துல திரும்பி வந்து கலக்கிறதே இல்லை. இதை தெரிஞ்சுட்டு யூஎஸ்ஏ கவர்மெண்ட் அங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டு இதை ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு குழிக்குள்ள கலர் பந்துகளையும் கலர் திரவங்களையும் ஊற்றிருக்காங்க. அது எங்கே வருதோ இதுதான் அதோட முடிவுன்னு கண்டுபிடிக்கலான்னு இருந்திருக்காங்க. இதில் மர்மமான விஷயமே அந்த குழிக்குள்ள போன எதுவுமே இது வரைக்குமே வெளியே வரல. இதனாலேயே இது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மமாக இருந்துட்டு வருது. அடுத்ததாக பார்க்க போகிறது டோர் டு ஹெல், அதாவது நரகத்தின் கதவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடம் இருக்கிறது துர்க்மெனிஸ்தானில் இருக்கிற கராக்கும் பாலைவனத்தில் தான் இப்படி ஒரு இடம் உருவாகி இருக்கு. சொல்லப்போனால் 1971 ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து நேச்சுரல் கேஸ் தேடி போயிருக்காங்க. இந்த இடத்துல அதுக்கான அறிகுறி இருக்கிறத பார்த்து இந்த இடத்துல ஒரு துளையை போட்டிருக்காங்க. அப்படி போட்ட அந்த துளை திடீர்னு இடிஞ்சு ஒரு பெரிய பள்ளம் மாதிரி மாறிடுச்சு. அந்த பள்ளத்திலிருந்து மூக்கு தொலைக்கிற அளவுக்கு மீத்தேன் காசு வர்றதை பார்த்துட்டு இது மற்ற இடத்துக்கு பரவக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்களாக சேர்ந்து அதுக்கு தீ வச்சிருக்காங்க. அந்த தீ ஒரு சில நாளில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த தீயை பற்ற வச்சிருக்காங்க. ஆனால் அது இன்னைக்கு வரைக்குமே 50 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பள்ளத்தோட நீளம் மட்டுமே 70 மீட்டர், ஆழம் வந்து 30 மீட்டர்னு பார்க்கறக்கே கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். இந்த பள்ளத்தாக்கில் எரியிற தீயை அணைக்கிறதுக்கு பல தாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தீ அணைய திரும்பி எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இருக்கிற நேச்சுரல் கேஸ் என்னைக்கு தீருதோ அன்னைக்கு தான் இதில் இருக்கிற தீயை அணைன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே இது மர்மமாக இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது தி நாஸ்கோ லைன். இதை சாதாரணமாக தரையிலிருந்து பார்க்கறதுக்கு ஒரு வழித்தடம் மாதிரி இருந்தாலும் இது கொஞ்சம் பிளெயின் பறக்கிற ஹைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிராயிங் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த ஒரு இடம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பெரு அப்படிங்கிற பாலைவனத்தில் தான் இருக்கு. இதில் இருக்க மர்மமே அங்கே இருக்கிற நேரத்தில் ஏகப்பட்ட வரைபடங்கள் வரைஞ்சிருக்காங்க. அது எதுவுமே சாதாரணமாக பார்த்தா தெரியாது. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளைன் பறக்கிற ஹைட்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் அதோட தெளிவான இதே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரைபடங்கள் எல்லாமே 2000 வருஷம் பழமையான நாசா பழங்குடியின மக்கள் தான் இதை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒரு சில படம் நம்ம பூமியில் இருக்கிற அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ட்ரீஸ் கூட எல்லாமே மேட்ச் ஆகுது. மீதி எல்லாமே வேற்றுக்கிரக வாசிகளோட வடிவத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்த முதல்ல 1927 டோரிபியோ மெஜியோ சேஸ்பே அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த இடத்த கண்டுபிடிக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பறவை தவிர வேற எதுவுமே வானத்தில் பறிக்கிற கருவி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த கோடுகள் எப்படி கரெக்டாக வரைஞ்சாங்கன்னு இது இன்னைக்கு வரைக்குமே மர்மமாக இருந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபேரி சர்க்கிள். நம்ம பூமியில் என்னதான் புல்வெளி சமவெளின்னு ஏகப்பட்டது இருந்தாலும் அதில் எதுவுமே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நமீபியா அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல பாலைவனத்தில் 1 இல்லை 2 இல்லை ஆயிரக்கணக்கான வட்டங்கள் இந்த மாதிரி காலியாக பக்கமாக இருக்கு. இந்த வட்டத்தோட அளவு 2 மீட்டர்ல இருந்து 12 மீட்டர் வரைக்குமே இருக்குமாமா. இப்படி அந்த இடத்துல ரவுண்டா இருக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் வந்து ஒரு 2 தியரியும் முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா இந்த ரவுண்டா இருக்கிற இடத்துல ஒயிட் டெர்மினன்ஸ் அப்படிங்கிற வெள்ளை எறும்புகள் அந்த இடத்துல இருந்த புல்களோட வேரை வந்து சாப்பிடுது. இப்படி சாப்பிட்றதுனால அந்த இடத்துல வட்டம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. 2வது தியரி என்னன்னா பாலைவனத்துல ஏற்கனவே தண்ணி கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருக்கிற இடத்துல புற்களுக்குள்ள தண்ணி யார் அதிகமா இழுக்கிறான்னு போட்டி ஏற்படுமாமா. அந்த காலியான இடத்துல இருந்த புற்கள் மட்டும் தண்ணியை உரியறதுல தோத்து போயிருமாமா. அதனாலேயே அங்க இருக்கிற புற்கள் எல்லாம் காஞ்சு போய் இந்த மாதிரி காலியா தெரியுதாமா. இப்படி உருவாகிற இந்த வட்டம் எல்லாமே ஒரு சில வருஷங்கள்ல காணாம
காணாமல் போயிட்டு வேற ஒரு இடத்துல உருவாகுமாமா. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே இதுக்கு சரியான காரணத்தை கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது போலாண்டில் இருக்கிற கிராக்வுட் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு 400 பைன் ட்ரீஸ் மட்டும் அங்கே இருக்க மற்ற மரங்களை விட ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. வளர்ற ஆரம்ப கட்டத்தில் 90 டிகிரியில் வளைஞ்சு அதுக்கப்புறம் நேராக மேலே போகிற மாதிரி வளர்ந்துருக்கு. 1 இல்லை 2 இல்லை 400 மரங்கள் இதே மாதிரியே ஒரே திசையை பார்த்து வளைஞ்சிருக்குது. இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்குற தியரி என்னன்னா, அங்கே முதல்ல வாழ்ந்த மக்கள் எல்லாமே கப்பல் கட்டுறக்கும் வீட்டு பொருட்களுக்கும் மரத்தை இப்படி வெட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தியரி பனிப்புயல் வந்தனால தான் மரங்கள் எல்லாமே ஒரே திசையை பார்த்து இப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாமே இது வளரும் போதே வளைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது சொன்னாலும் இது எல்லாமே தியரியா தான் இருக்கு. இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சயின்டிஸ்டால தெளிவாக விளக்கவே முடியல. அடுத்ததாக பார்க்க போகிறது லேக் ஹீலியர். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்க மிடில் ஐஸ்லாண்டில் தான் இந்த ஒரு லேக் இருக்குது. இந்த லேக்கில் இருக்க தண்ணி முழுக்க முழுக்க பிங்க் கலரில் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்த 1802 பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரான மேத்யூ ஃப்ளெண்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்த முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. இதோட லேக்கோட நீளம் மட்டுமே 600 மீட்டரும் இதோட அகலம் வந்து 250 மீட்டரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பசிபிக் ஓசன் பக்கத்தாடியே இருக்கிறனால வானத்திலிருந்து பார்க்கறதுக்கு இது அழகாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லேக் பிங்க் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேக்கில் டுனாலியா சலீனா அப்படிங்கிற ஆல்கா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கூடவே ஹாலோபிக் பாக்டீரியா இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இருக்க அதிகமான உப்பும் சூரிய ஒளியும் இந்த பாக்டீரியா இதெல்லாம் சேர்ந்துதான் கேரட்டனாய்ஸ் அப்படிங்கிற பிக்மெண்ட் வெளிவிடுதாமா. இதனாலதான் பாக்குறதுக்கு பிங்க் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கவாஜின் வால்கனோ. சாதாரணமாக நம்ம நேரத்துக்கு வால்கனோன்னு சொன்னாலே கொழுந்து விட்டு எரியிற நெருப்பும் கொதிக்கிற லாவாவும் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் நம்ம நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக வால்கனோவில் எரியிற நெருப்பு சிவப்பு கலருக்கு பதிலாக நீல கலரில் எரியுது. இந்த இடம் இருக்கிறது இந்தோனேசியாவில் இருக்கிற ஈஸ்ட் ஜாவா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த நெருப்பு சிவப்பு கலரில் எரியாமல் நீல கலரில் எரியறதுக்கு சயின்டிஸ்ட் ஒரு தியரி முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த வால்கனோவிலிருந்து வெளிவர லாவா கூடவே சல்ஃபூரிக் கேஸும் வெளிவருமாமா. இந்த சல்ஃபூரிக் கேஸ் ஆக்சிஜன் கூட கலக்கும் போது இந்த மாதிரி தீப்பத்தி எரியும். அப்படி எரியிற தீ நீல கலர்ல எரியுமா. இப்படி நீல கலர்ல எரியிற வால்கனோவை பார்க்கறதுக்கு உலகத்துல நிறைய பக்கம் இருந்து மக்கள் பார்க்க வர்றாங்க. அப்படி வர்ற மக்களை சாதாரணமா உள்ள கூட்டிட்டு போகாம அவங்களுக்கு தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து, அதாவது மாஸ்க், கிளவுஸ், கோட்டு இதுன்னு இதெல்லாமே கொடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. இது ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸா இருந்தாலும் டூரிசம் பிளேஸாகவும் இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது தி ரேஸ் ட்ராக். கலிபோர்னியாவில் இருக்க டெத் வேலி அப்படிங்கிற மரண பள்ளத்தாக்கு ஒன்று காணப்படுது. அது பக்கத்தாடி இருக்க அந்த ஏரி பகுதியில் இருக்க கற்கள் தன்னாலேயே பல கிலோமீட்டர் நகரக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு இங்க நிகழுது. இது பக்கத்தாடி இருக்க ரேஸ் ட்ராக் பிளேயா அப்படிங்கிற மலையிலிருந்து இடிஞ்சு விழுகிற கல் எல்லாமே தானாவே நகரக்கூடியதா இருக்காமா. அப்படி இருக்க அந்த கல் 13 கிலோவிலிருந்து 300 கிலோ வரைக்குமே இருக்காமா. இப்படி தானாவே நகரக்கூடிய கல்லை பார்த்துட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே காத்து மூலியமா தான் நகருது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா 2014 ரிசர்ச்சை தீவிரமாக்கி அங்க இருக்க அந்த இடத்துல கேமராலாம் செட் பண்ணி பாறை எப்படி நகருதுன்னு பாக்குறதுக்காக 1-2 வருஷம் காத்தே இருந்தாங்க. இப்படி கேமரால படம் பிடிச்சதுக்கு 60 பாறைகள் மட்டும் நகர்ந்து போயிருக்கு. நகர்ந்து போகும்போது ஒரு சில சத்தமும் கொடுத்துருக்கு. இது கூடவே அது பின்னாடி ஒரு லைன் மாதிரி தொடர்ந்து வந்திருக்கு. இப்படி நகர்றதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சிகள் யோசிக்கும் போது தான் இரவுல பெய்யற பனி மூலியமா அது காலையில வெயில் பட்டு உருகி பாறையை காத்து மூலியமா நகர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாறை 1 மீட்டர் நகர்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆகுமாமா. நம்ம அடுத்ததா பார்க்க போறது எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ். நியூயார்க்ல இருக்கிற இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் 35 அடி இருக்காமா. இப்படி இருக்க இந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள ஒரே ஒரு நெருப்பு மட்டும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்காமா. பாக்குறதுக்கு நீர்வீழ்ச்சிக்குள்ள எரியிற மாதிரி இருந்தாலும் நீர்வீழ்ச்சி பக்கத்தாடி இருக்க ஒரு சின்ன குகைக்குள்ள தான் இந்த நெருப்பு எரியுது. 1800 தான் அங்கே வாழ்கிற மக்கள் இந்த ஒரு எரியிற நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே எப்படி இந்த ஒரு அதிசயம் நடக்குதுன்னு ஆராய்ச்சிகள்லாம் ஆராயும் போது தான் அந்த சின்ன குகைக்குள்ள நேஷனல் கேஸ் வெளியே வர மூலியமா இப்படி தீ எரியுதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சமயம் அந்த தீ தண்ணி பட்டு அணைஞ்சு போறதுனால அங்கே வர விசிட்டர்ஸ் தான் தீ பற்ற வைப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பிளேஸ் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு டூரிசம் பிளேஸாவே மாறிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இதுக்கு பார்ட் 2 வேணுமா இல்லை அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.